மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்த எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வரனே ஓகே பண்ணிட்டாங்க. பக்கா அரேஞ்ச் மேரேஜ். அன்றைக்கி நைட்டு நம்மளோட கான்வர்சேஷன் சாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 2 months நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மீட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டேன். என்கேஜ்மெண்ட்டில் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தப்போ என் கையை பிடிச்சி நீ எனக்கானவன்னு சொன்னப்போ நான் ஃபுல் ஃப்ளாட்டு. மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த 6 month கேம்பில் ஃபோனு சேட்டுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். September 4, 2016 மேரேஜில் தாலி கட்ட தெரியாமல் நீ திணறி கட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம ஃபன்னு. என் தோளில் கை போட்டுட்டு நான் உனக்கு ஃப்ரெண்டா, அப்பாவா, உன் ஹஸ்பண்டா, அண்ணனா இருப்பேன்னு சொன்னப்போ வேறு என்ன வேணும்டி உனக்கு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். கன்சீவ் டைமில் சலிக்காமல் என் கையை பிடிச்சிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன். நான் கோமா இருக்கிறப்பெல்லாம் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு நீ சொல்கிற அந்த சோ டார்லிங் அழகாக இருக்கும் மனசுக்கு. எனக்கு கொரோனா வந்தப்போ தான் தெரியும் உனக்கு ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணுன்ட்டு. என்னையும் உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லா ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணேன். மேரேஜ் ஆகி 8 years ஆகுது. ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், என்ன உனக்கு பிடிக்குமா? இந்த கேள்விக்கு நீயும் அழகாக ஆன்சர் பண்ணுவேன். என்னோட மொத்த லவ்வும் உங்ககிட்ட கொட்டி டார்ச்சர் பண்ணணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எல்லாமே செய்யணும். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் ஒன்று கேட்பேன், என்னை விட உனக்கு ஒரு டே எக்ஸ்ட்ராவாக கேட்பேன். ஏன்னா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய எல்லா எமோஷன்ஸும் எப்போவும் ஒன்று சுற்றி மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு நீ சாப்பாடு விட்றப்பெல்லாம் காதலிக்கிறதே சந்தோஷம், ஆனால் காதலிக்கப்படுறது வரும் அப்படின்னு தோணும். சென்னை வந்ததுலேருந்து நம்மளுக்குள்ளே இருக்க நெருக்கம் அதிகமாகிடுச்சு. நமக்குன்னு ஒரு உலகம். ஆனால் எப்போவுமே வம்பெடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட உன்னோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. லாஸ்ட் ஆனிவர்சரி கூட பிளான் பண்ணி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம மட்டும் ஒரு லாங் ட்ரைவ் போனோம். மறக்கவே முடியாது. எனக்காக எப்போவும் என் சைட்லேருந்து நீ யோசிப்பேன். அது எனக்கு எல்லாருக்கும் கிடச்சிடாது. பசங்கனாலே நல்லா பெரிய பெரிய மீசை தாடின்னு இருப்பாங்கன்ற ஒரு பிம்பத்தை தாண்டி ஒரு குவாலிட்டி பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதை என் ஹீரோ நான் உங்ககிட்ட பார்த்தேன். வருஷம் ஆக ஆக நம்மளோட காதலும் கூடிக்கிட்டே போகுது. ஹாப்பி பர்த்டே ஹஸ்ஜி, லவ் யூ லாட்.